Hello friends, welcome to Jasim's All-in-One YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூம் க்ளவுட் மீட்டிங் ஆப் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின டவுட்ஸ் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. எப்படி ஹவு டு யூஸ் திஸ் ஆப் அப்படின்ட்டு. சிலர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஜஸ்ட் அது எப்படி எரர் வந்துட்டுருக்கு, அதை எப்படி இதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜூம் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஜூம் ஆப் எதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹேங்அவுட்ஸ், ஸ்கைப்பு, வாட்ஸ்அப், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஜூம் ஆப் ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற அப்ளிகேஷன்ஸில் ஒரு லிமிட்டடு பர்சன்ஸ் தான் அதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்கைப்னாலும் சரி, மற்றபடி வாட்ஸ்அப்னாலும் சரி. இந்த ஜூம் ஆப்பில் லார்ஜ் குரூப், அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் 50-60 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக அந்த ஒரே மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த ஜூம் ஆப்பில். அதனால தான் இதனுடைய யூசேஜ் இப்போ அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது? லாக்டவுன் பீரியடில் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸும் ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இவங்களுக்கு லார்ஜ் அந்த குரூப்பை ஒரு இன்டகிரேட் பண்ணி, ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் ஆப் தேவைப்படுது. அதுதான் இப்போ ஜூம் ஆப். இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல அதுக்கு ஒரு பின்னால் நான் வீடியோ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜூம் ஆப்னு போட்டிங்கனாலே டவுன்லோட் ஆகும். அதில் அப்ளிகேஷன் க்ரியேட் வரும் இல்லையா, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இமீடியட்டாக லாகின் பண்ண சொல்லும். ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குது அப்படின்னா, ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே அங்கே ஜாயின் மீட்டிங்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் அதனுடைய ஐடி கேட்கும், யூசர் ஐடி கேட்கும். அதை கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த குரூப்போட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டையும் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த மீட்டிங் செஷனில் இவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ குரூப் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுது அப்படின்னா, சைன்இன் பண்ணணும். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணோடனே அதை சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபைலில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த இமெயில் ஐடி இப்போது சைன்இன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் என்ன டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோடனே அடுத்து இமெயில் ஐடி கேட்கும். அந்த மொபைலில் நம்ம கொடுத்துருக்க இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அடுத்து நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் நம்ம வசதிக்கு கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபர்தராக அந்த ஸ்க்ரீனில் ப்ரொசீட் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வரும் ஜூம் ஆப்பில் இருந்து. என்ன மெசேஜ்? அந்த மெசேஜில் ஆக்டிவேஷன் லிங்க் இருக்கும். ஸோ நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடியை போய் செக் பண்ணணும். இப்போ அந்த மெயில் ஐடியை செக் பண்ணிங்கன்னா ஜூம் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் ஆக்டிவேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், ப்ளூ கலர் பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜூமோட அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த ஜூமோட ஹோம் ஸ்க்ரீனில் சைன் இன் பண்ணிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டு ஆப்ஷன் அங்கே இருக்கும். ஃபேஸ்புக் இருக்கும், கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி அங்கே லிஸ்ட்டில் இருக்கும். அது வழியாக கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஜஸ்ட் மீட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா உங்கள் செஷனோட ஐடி இருக்கும். அந்த ஐடிக்கு கீழே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் எடிட் போனீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டெலாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். இதை வச்சு தான் இப்படி தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயாச்சுன்னா ஜூம் க்ளவுட் மீட்டிங்ஸ் அப்படின்ட்டு அந்த சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா
அந்த அப்ளிகேஷன் ஜூம் மீட்டிங் ஆப் ஃப்ரீ டவுன்லோட் அந்த மாதிரி இருக்கும். அதில் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அப்படியே மொபைலில் டவுன்லோட் ஆகும். ப்ரீவியஸாக நெட் கனெக்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். டேட்டா ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வித்தின் அ மினிட்டில் அது ஜூம் க்ளவுட் மீட்டிங்ஸ் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆனோடனே உங்களுக்கு ஜூம் இந்த மாதிரி ஹோம் பேஜ் இருக்கும். இதில் ஜாயின் அ மீட்டிங் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே க்ரியேட் பண்ணி யூசர் ஐடி கொடுத்ததில் மீட்டிங் ஐடின்னு கொடுக்கணும். அது கொடுத்தோடனே பாஸ்வேர்டு கேட்கும். அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ நியூவாக சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஏதோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை கர்சரை உள்ள கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இமெயில் ஐடி கேட்கும். இந்த ஃபோனில் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுங்க. ஃபஸ்ட் நேம் கேட்கும். ஒரு ஃபஸ்ட் நேம் அண்டு லாஸ்ட் நேம், அது உங்கள் பேராக இருக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனி பேராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஐ அக்ரி டு தி டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்ட் டு இமெயில். உங்களுக்கு இமெயில் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு இமெயில் வந்திருக்கும். இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள மெயில் இன்பாக்ஸை செக் பண்ணிங்கன்னா, இமெயில் ஐடியோட இன்பாக்ஸை செக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆப்பில் இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணும்போது ஆக்டிவேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் ஒன்று இருக்குது இல்லையா, அதில் கிளிக் பண்ணணும். அதில் கிளிக் பண்ணும்போது ப்ராசஸ் ஆகும். உங்கள் ஜூம் ஆப் வந்து பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனோன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அதிலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் உங்கள் சைன்அப் பேஜுக்கு வந்தீங்கன்னா சைன்இன் கொடுக்கணும். அதில் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபோனில் இருக்க இமெயில் ஐடியை காட்டும். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் டச் பண்ணணும். டச் பண்ணி உள்ளே போய்ட்டு அலோவ் திஸ் பேஜ் டு ஓப்பன் ஜூம்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஜூம் ஐடி இதில் க்ரியேட் ஆயிரும். இதுதான் உங்கள் ஜூம் ஐடியோட பேஜ். மீட்டிங்னு கீழே இருக்குது பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன். அதில் கிளிக் பண்ணோன்னா உங்கள் பர்சனல் மீட்டிங் ஐடி கிடைக்கும். அதில் கீழே இருக்க எடிட்டில் கிளிக் பண்ணால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். இதுதான் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு மீட்டிங் ஐடியை க்ரியேட் பண்ணாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கொரீஸ் அனுப்புங்க, ஆன்சர் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அது ரிலேட்டடாக கூட டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.